இப்படி நடிப்பு மட்டுமே தெரிந்த 30 ஆண்டுகளுக்கு மேல கேரவனுக்குள்ளே கூட்டுப்புழுவாக கொக்கூனாக வாழ்ந்த ஒருவர் ஷூட்டிங் முடிச்சுட்டு நேராக வந்து முதல்வர் ஆகணும்னு ஆசைப்பட்டா எப்படி? இப்போ விஜய் கூட்டு வந்து என் முன்னாடி உட்காருவீங்களேன், எந்த துறை என்ன பண்ண முடியும், ரோடு சரியில்லைன்னா எந்த துறை அதை பார்க்கணும், அது ஏன் இதெல்லாம் சரிப்படுத்த முடியல, இதெல்லாம் அவருக்கு தெரியுமா? யாரை கொண்டு வந்து எங்கே உட்கார வச்சு பேசிட்டு இருக்கிறீங்க? விஜய் தனியாக சட்டசபைக்குள்ள வரணும், அங்கே எழுதி கொடுக்க இந்த கோமாளிகள் கூட இருக்க மாட்டாங்க, தனியாக உள்ள வந்து மாட்டுவார்ல, அங்கே உட்கார வச்சு அவரை வெளிப்படுத்தணும், அவரை எக்ஸ்போஸ் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஒன்றும் தெரியாத ஆளுங்க தமிழ்நாட்டோட ஒரு முன்னேற்றத்தை தடுக்கிறாங்கல்ல, அந்த இளைஞர்களுக்கு விளங்கணும்னு எனக்கு ரொம்ப ஜனநாயகன் திரைப்படம் லீக் அப்படின்ற ஒரு விஷயம் மக்கள் மத்தியில் ஐயோ பாவம் அப்படின்ற ஒரு அனுதாப அலையை ஏற்படுத்தாங்க. அனுதாபத்தில் விழுகிற ஓட்டு தான் இப்போ உள்ள போகிற கொஞ்சம் நெஞ்ச ஓட்டு. இப்போ ஜனநாயகன் படம் வந்து எதுனா லீக்கா? இவ்வளவு டெக்னாலஜி உயர்ந்து நிற்கிற இடத்துல இவ்வளோ பெரிய உச்ச நடிகருக்கு விஜயோட படத்தை வெளியில் ஒருத்தர் ரிலீஸ் பண்ணிட முடியுமா? தமிழ்நாட்டுக்குள்ள போதை மருந்த தினந்தோறும் கிலோ கணக்கில் டன் கணக்கில் இன்னொரு அரசியல் கட்சி கொண்டு வந்துட்டு இருக்க, ஏன் அதை பேச துணிவில்லை? பயப்படுறாருல, நடுங்குறாருல. ஏன்னா அவரை மிரட்டி அரசியல் கட்சி ஆரம்பிக்க சொன்னதே அவங்க தான். அப்ப மாற்றம்னு வேணும்னு இந்த இளைஞர்கள் சொன்னாங்கன்னா சீமானை தான் தேர்ந்தெடுக்க முடியும். ஏன்னா அவர் ஒண்ணுதான் நீங்க மாற்று சொல்றாருல, திமுக ஊழல் பண்ணியிருக்கு, மேல கழுகுங்க மாதிரி 2 பருந்துங்க காத்துட்டு இருக்குதுங்களே, வல்ச்சர்ஸ். மோடி அமித்ஷாவும் இடியை வச்சுக்கிட்டு ஐடியை வச்சுக்கிட்டு விட்டுட்டு இருப்பாங்களா? 30 ஆண்டுகளா கருப்பு பணத்தையே வருமானமாக கொண்டு இருக்கிற விஜய் எவ்வளவு பெரிய ஊழல்வாதின்னு அந்த ரசிகர்கள் யோசிக்கணுமா இல்லையா? இல்ல அதுதான் இங்க பாருங்க, ரோடு சரியில்லை, விஜய்க்கு ஓட்டு போட்டா இதெல்லாமே சரியாயிடும், அதுதான் பாவமா யோசிக்கிறாங்கன்ற. இல்ல என்ன சிம்பிள், விஜய் வந்தா எப்படி ரோடு மாறும்? முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் இசையமைப்பாளர் திருமிகு ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் அப்பர்ணா. நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா. ஓகே, அரசியல் களம் சூடு பிடிக்க தொடங்கியிருக்கு. பரபரப்பாக எல்லா கட்சியினரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க, வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்காங்க, மக்களை போய் சந்திக்கிறாங்க, நிறைய வாக்குறுதிகளை அள்ளி வீசுகிறாங்க. இதற்கு மத்தியில் தமிழக வெற்றி கழகம் இந்த தேர்தலை எப்படி சந்திக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்துச்சு. மிகப்பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம். பட் இன்னைக்கு அரசியல் கடந்து ஜனநாயகன் அப்படின்ற ஒரு திரைப்படத்தை இந்த அரசியலுக்குள்ளே திணிக்கிறாங்க அப்படின்ற விமர்சனம் அவங்க மேலே இருக்குது. திரைப்படம் லீக் ஆன பிறகு அவங்க மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளாக இருக்கட்டும், மேபி அது அலிகேஷன்ஸாக இருக்கட்டும், எப்படி பார்க்குறீங்க சார்? ஏன்னா நீங்கள் சமீபத்தில் ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட் ஒன்று போட்டிருந்தீங்க. உங்களுடைய நண்பர் ஒருவர் விஜய் கிட்டேருந்து வெளியே போன ஒரு அரசியல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஒருத்தட்ட நீங்கள் பேசினேன், அவர் சில விஷயங்களை சொல்லியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி புரிஞ்சுக்கலாம் அந்த போஸ்ட்டை? தமிழகத்தையும், அதாவது தமிழ் சமூகத்தையும், இந்த தலைமுறையையும், தமிழக அரசியலையும் கெடுக்க வந்திருக்கிற ஒரு எலிமெண்ட் அம்சமாக தான் நான் தமிழக வெற்றி கழகத்தை பார்க்குறேன். நடிகர் விஜய் இதை நான் நேரடியாகவே குறிப்பிட்டு சொல்கிறேன். இது வரைக்கும் தமிழக அரசியல் இவ்வளவு அசிங்கப்பட்டதில்லை, இவ்வளவு கரைப்பட்டதில்லை, இவ்வளவு குழப்பம் ஏற்பட்டதில்லை. அரசியலுக்குள்ள, அரசியல்வாதிகளுக்குள்ள, அரசியல் சித்தாந்தங்களுக்குள்ள குழப்பம் ஏற்படணும். பட் அதான் தெளிவு கிடைக்கும். அந்த குழப்பத்தில் வேடிக்கை பார்க்குற வாக்காளர்கள், நமக்கு பொதுமக்களுக்கு சில தீர்வுகள் கிடைக்கும். ஓ, இவங்க இந்த சித்தாந்தத்தை முன்வைக்கிறாங்க, இவங்க இதை எதிர்க்கிறாங்க, இதில் இந்த நன்மைகள் உண்டு, இதில் இந்த கெடுதல்கள் உண்டு, இதையெல்லாம் விளங்கிக்கிட்டு தெளிவாக வாக்கு அளிக்கக்கூடிய வாய்ப்பை இவ்வளோ ஆண்டுகள் கொடுத்துட்டு இருந்தாங்க. முதல் முறையாக ஒரு சினிமா திரைப்பட நடிகர் வந்து அரசியலுக்குள்ள நேரடியாக இப்படி இறங்கி குழப்பத்தை ஏற்படுத்திப்பது முதல் முறை. சொன்ன உடனே விஜயோட ஆதரவாளர்கள், இப்போ நீங்கள் கூட அடுத்த கேள்வியை கேட்பீங்க, என்ன இப்படி சொல்கிறீங்க, எம்ஜிஆரில் ஆரம்பிக்கலையா, சிவாஜி கணேசன் இல்லையா, ஜெயலலிதா இல்லையா, எல்லாம் திரைப்படம் தானே. நான் இவங்களுக்கெல்லாம் புரிகிற மாதிரி ஒன்று எடுத்துக்காட்டு சொல்கிறது என்னன்னா, சரவணா ஸ்டோர் லெஜெண்ட் இருக்கார்ல, லெஜெண்ட் சரவணன், அவர் என்ன நடிகர், அவர் பிஸ்னஸ்மேன், இஸ் அ பிஸ்னஸ்மேன். ஓகே, அவருக்கு நடிக்கிற ஆசை வந்தனால 2 படம், காசு இருக்கிறனால யார் வேணா, இப்போ உங்களுக்கு காசு இருந்தால் உங்களுக்கு நடிக்க ஆசை வராது, அந்த மாதிரி அவர் நடிக்கிற ஆசையை தீர்த்துக்கிட்டார். அதனால் அவர் நடிகர் இல்லை. இப்போ விஜய் விமர்சிக்கிற சமயத்தில் உடனே விஜயோட ஆதரவாளர்கள் என் மேலே கொதிச்சு பாயிறது என்னன்னா, அப்போ உதயநிதி நடிகன் இல்லையா அப்படின்னு. உதயநிதி நடிகன் இல்லை. உதயநிதி வந்து ஒரு மிகப்பெரிய கட்சியினுடைய 70 ஆண்டு பாரம்பரிய வரலாறு இருக்கிற கட்சியில் உள்ள ஒரு மூத்த தலைவருடைய பேரன், கருணாநிதியினுடைய பேரனாக தான் அவர் அடையாளப்படுத்தப்படுவார் முதல்ல. 2வது அதற்கு பிறகு வந்து இப்போ இருக்கிற தற்போதைய முதல்வரின் மகன். இதுதான் அவருடைய பின்னணி. குடும்பமே அரசியல் குடும்பம்.
வீட்டுக்குள்ளே 75 ஆண்டுகளாக அரசியலில் இருந்தால் அந்த வீட்டுக்குள்ளே என்ன உரையாடல் நடக்கும்னு நினைக்கிறீங்க? சாதாரண ஒரு நானும் அரசியல்வாதியாக இருக்கிறேன்னு இருக்கிற குடும்பமாக இருந்தால் அது வேறு. இவங்க தான் அந்த கழகமே. முதல் தலைமுறையில் அங்கேருந்து பிரிஞ்சு வந்து அந்த கட்சியாக இருந்து பிறகு திராவிட கழகத்தில் இருந்து வந்து திராவிட முன்னேற்ற கழகமாக மாதிரி பேரறிஞர் அண்ணாவோட இருந்து செயல்பட்டு சின்ன வயசுலேருந்து வளர்ந்து கலைஞர் கருணாநிதி வளர்ந்து அதற்கு பிறகு ஸ்டாலின் வந்து இவங்கெல்லாம் வரும்போது அந்த வீட்டுக்குள்ளே என்ன நடக்கும்னா சுற்றி அரசியல் தான் இருக்கும். இப்போ விஜயோட வீட்டுக்குள்ள எஸ்.ஏ. சந்திரசேகர் இயக்குனராக, மிகப்பெரிய இயக்குனராக அந்த காலத்தில் இருந்து விஜயகாந்தரை பெரிய நடிகராக உயர்த்தினதும் அவர் தான், விஜய நடிகராக்குனதும் இவர் தான். அப்போ அந்த வீட்டுக்குள்ளே நடக்குன்னா திரைப்படத்தை சுற்றியே தான் இருக்கும். அதனால தான் நான் படிப்பு வரல, என்னை சினிமா நடிகர் ஆக்குன்னு அப்பாட்ட போய் விஜய் கேட்குறாரு, நடிகர் ஆக்குறாங்க. அந்த வீட்டுக்குள்ளே திரைப்படம் தான் இருக்கும். இது ரொம்ப இயல்பு. ஒரு மளிகை கடை வச்சுருக்காங்க வீட்டில், அதில் இருக்க பிரச்சனை, டே கொஞ்சம் வாடா, பிள்ளைங்களை கூப்பிடுவாங்க கடைக்கு, கொஞ்சம் வந்து பாடுறா, கூட மாடா, கொஞ்சம் ஒத்தாசையாடுறா, அப்பா கூட போடான்னு அம்மா சொல்லுவாங்க. அப்பாவும் பிள்ளைங்களை கூப்பிடுவாங்க. அப்பா ரொம்ப தொல்லை பண்ணுறாங்களேன்னு பிள்ளைங்க போய் மளிகை கடையில் நிற்பாங்க. கர்நாடக சங்கீதம் யார் ரொம்ப நல்லா பாடுற நம்ம தமிழ்நாட்டில் யாருக்கு அதில் ஈடுபாடு உண்டு, அதில் நிறைய பேர் செயல்படுறவங்க யார் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பொதுவாக யார் கர்நாடக சங்கீதம்னாலே யார்? ஒரு சர்டன் கம்யூனிட்டி யார் சொல்லுங்க சும்மா. பிராமணர்கள் தானே. அவங்க வீட்டுக்குள்ள அதை பற்றியே தானே பேச்சு இருக்கும். சபா சீசன் சொல்கிறோமே, என்னைக்காவது அப்புறம் நீ போயிருக்கியா, நான் போயிருப்பேனா? நமக்கு தெரியும் கர்நாடக சங்கீதம்னு ஒன்று இருக்குது, நல்லா இருக்கும். அதில் பெரிய விற்பனர்கள் இருக்கிறாங்க. டிசம்பர் ஜனவரியில், நவம்பர்லேருந்தே இப்போலாம் ஆரம்பிச்சிருச்சு. நவம்பர் டிசம்பர் ஜனவரியில் வெளிநாடுகள்லேருந்து தான் முன்பதிவு செஞ்சு ஒரு வருஷம் முன்னாடி திட்டமிட்டெல்லாம் வருவாங்க. நம்ம இங்கே இருக்குது இத்தனை சபா இருக்குது, நம்ம போக மாட்டோம். அது அவங்களுக்குன்னு யாரும் பிரித்து வைக்கலை. அவங்களுக்கு அதில் ஈடுபாடு உண்டு. அந்த வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்நேரமும் கச்சேரியை பற்றியும் பாடுறவங்களை பற்றியும் ராகத்தை பற்றியும் சினிமாவில் அந்த ராகத்தை அவங்க இந்த வீட்டுக்குள்ளே இதுதான் இருக்கும். இது வந்து இயல்பு. இந்த மாதிரி திரைப்படத்துறையில் அரசியலுக்கு எந்த தொடர்பும் இல்லாத, வீட்டில் உரையாடல் நடக்காத, அதை பற்றி பின்னணி இல்லாத, அரசியல் அறிவே இல்லாத ஒரு நடிகர் திடீர்னு வந்துட்டு நான் முதல்வர் ஆகணும்னா அது எவ்வளோ பெரிய ஒரு தவறு. இது அவர் பண்ணலாம். இதை ஏன்னா எல்லாத்துக்கும் ஆசை இருக்கும். நான் ஹீரோவை நடிக்கணும்னு எனக்கு ஆசை இருக்கும், நீங்கள் ஹீரோயினாக நடிக்கணும் உங்களுக்கு ஆசை இருக்கும். உங்களுக்கு முதல்வராக ஒரு வாய்ப்பு வருதுன்னா விட்டுருவீங்களா? நான் விடுவேன்னா? சரி, எல்லாருக்கும் ஆசை இருக்கும். ஆனால் வாக்காளர்கள், வேடிக்கை பார்க்குறவங்க கொஞ்சம் அறிவோடு சிந்திக்கணும். இல்லை, இந்த ஆளுக்கும் நல்ல நடிகர்னா ரொம்ப திறமையான நடிகர்லாம் கிடையாது, உச்சபட்ச நடிகர். இப்போ சிறந்த நடிகர்கள் பேரை சொல்லுங்கன்னா உடனே தனுஷை சொல்லுவோம், தமிழ் சினிமாவில் சூர்யாவை சொல்லுவோம், கமல்ஹாசனை சொல்லுவோம், பிரகாஷ் ராஜை சொல்லுவோம். விஜயை வந்து கமர்ஷியலி வெற்றி பெற்ற நம்பர் 1 நடிகராக சொல்லுவோம். சிறந்த நடிகரில் கூட அவர் வரமாட்டார். அது இன்னொரு புறம் இருக்கட்டும். இப்படி நடிப்பு மட்டுமே தெரிந்த 30 ஆண்டுகளுக்கு மேலே கேரவனுக்குள்ளேயே கூட்டுப்புழுவாக கொக்கூனாக வாழ்ந்த ஒருவர் திடீர்னு வந்து முதல்வர் ஆகணும்னா அவர் ஆசைப்படலாம். நான் யோசிப்பேன்ல வாக்காளரா, இவனுக்கும் அரசியலுக்கு என்ன சம்மந்தம், உனக்கு என்ன தெரியும், எவ்வளவு துறைகள் இருக்குது, எவ்வளவு லெவல்ஸ் இருக்குது, லேயர்ஸ் இருக்குது, ஆழங்கள் இருக்குது, எவ்வளோ பெரிய வரலாறு இருக்குது, இந்த இனத்தோட வரலாறு தெரியணும். எப்படி இந்த தமிழ்நாட்டில் வந்து பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டுச்சு, குறிப்பிட்ட ஜாதியினர் மட்டுமே உயர்கல்விக்கு போக முடிஞ்சது, மற்றவங்கெல்லாம் பள்ளிக்கூடம் கூட போகக்கூடாது, குலத்தொழிலை பண்ணுங்கன்னெலாம் இருந்ததை, நூற்றாண்டுகளாக இருந்த அடிமைத்தனத்தெல்லாம் மாற்றி முறியடித்து இன்றைக்கி இப்படி வந்திருக்கிற வரலாறுல நிறைய இருக்குது. இதை கற்றுக்கிறதுக்கு பல ஆண்டுகள் ஆகும். அதெல்லாம் தெரியாமல் நேராக படத்தில் நடிச்சுட்டு நம்ம எப்படி சார் சொல்ல முடியும்? ஷூட்டிங் முடிச்சுட்டு நேராக வந்து முதல்வர் ஆகணும்னு ஆசைப்பட்டா எப்படி? இந்த மக்களை, ஆதரவாளர்கள், இளைஞர்களை கேட்டால் ஒரு வார்த்தை என்ன தெரியுமா சொல்கிறாங்க? எத்தனை ஆண்டுகள் திராவிட கட்சிகளுக்கே நாங்கள் ஓட்டு போடுறது, 70 ஆண்டுகள் இருந்து மாறி திமுக அதிமுக அது எங்களுக்கு மாற்றம் வேணும்னு. அருமையான சிந்தனை. இதுதான் வரலாற்றில் மறுமலர்ச்சின்னு ஒன்று இருக்குல்ல, ரினேசன்ஸ் நம்மலாம் படித்தோமே, அதனோட தொடக்கமே மாற்றம்ன்ற சிந்தனை மனுஷனுக்கு வந்தது தான். ரொம்ப ஆரோக்கியமான சிந்தனை. அது இந்த இளைஞர்களுக்கு வந்திருக்கிறது மகிழ்ச்சி. என்ன மாற்றம் வேணும்னு உனக்கு தெரியணும். இந்த 2 கட்சிகள் வேணாம்னு நினைக்கிறீங்களா? அது ஒரு படி, சரி. அப்போ யார் வரணுன்றது உங்களுக்கு தெரியணும். அவர் என்ன மாற்றத்தை கொண்டு வரணும்னு உங்களுக்கு தெரியணும். அவரால் என்ன மாற்றத்தெல்லாம் கொடுக்க முடியணும்னு உங்களுக்கு தெரியணும். இப்போ விஜய் மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு எதை வச்சு இப்போ நீங்கள் கேட்குறீங்களா? அவருக்கு தெரியாதுன்னு எப்படி முடிவு எடுக்கிறீங்கன்னு நியாயமான கேள்வி. அவருக்கு தெரியும்னு நீங்கள் எப்படி முடிவு எடுக்கிறீங்க? ஓகே, நான் அந்த கேள்வி தானே வைப்பேன். ஒருவேளை உங்களுக்கு மாற்றம் தான் வேணும், ஆனால் அவரால் செய்ய முடியும். எங்களுக்கு இந்த 2 கட்சிகளுமே வேண்டாம், புதிதாக ஒருவர் வேண்டும், மாற்றம் வேணும், அவரால் இந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு நினைச்சா நீங்கள் சீமானுக்குள்ள வாக்களிக்கணும். ஏன் சீமானுக்கு வாக்களிக்கணும்னு நான் கேட்குறேன்னா, அடுத்த மாற்றத்தை தர்றதுக்கு தயாராக இருக்க ஒருவர் தானே. அவர் தானே இந்த 2 திராவிட கழகங்களையும் கட்சிகளையும் எதிர்த்து
அரசியல் செய்யற ஒரு 15 ஆண்டுகளா பேசுறாருல்ல, அப்ப அவர் என்னென்னலாம் செய்யக்கூடியவன்னு உங்களுக்கு ஒரு புரிதல் வந்திருக்கும்ல. இவருடைய சித்தாந்தம் இது, கொள்கை இது, இவருடைய திறமை இது, இவருடைய புரிதல் இது, நிறைய வாசிக்கிறாரு, படிக்கிறாரு, தெளிவா பேசுறாரு, மற்றவர்களுக்கு விளங்குற மாதிரி இவர் பேசுறதுனால தானே ஆதரவாளர்கள் சேர்றாங்க. விஜய்க்கு ஆதரவாளர்கள் பின்னாடி நிக்கிறதுக்கு காரணம் இல்லை, வெறும் திரைப்பட கவர்ச்சி, பெரிய நடிகர், அதனால கூட்டம் வருது. சீமானு ஒண்ணுமே இல்லைல்ல, தனி ஆளா தொடங்கினவர்ல, சின்ன சின்ன தெரு முனையில மைக்க பிடிச்சி பேச தொடங்கி தன்னுடைய வெறும் கொள்கைகளை வெளிப்படுத்தி சித்தாந்தத்தின் மூலமா இளைஞர்களை கவர்ந்து இன்னைக்கு தனிப்பெரும் தலைவரா 234 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை வைத்து வாக்காளர்களை ஆதரவை சேர்க்கிற அளவுக்கு அவர் நிரூபித்திருக்கிறார்ல. அப்ப மாற்றம்னு வேணும்னு இந்த இளைஞர்கள் சொன்னாங்கன்னா சீமானை தான் தேர்ந்தெடுக்க முடியும். ஏன்னா அவர் ஒண்ணுதான் இன்னைக்கு மாற்று. விஜய் எப்படி மாற்றாக முடியும்? அவருக்கு என்ன புரியும்ன்றத நீங்க என்ன புரிஞ்சிருக்கிறீங்க? அவர் அரசியல் களத்தில் வந்து செயல்படணும்ல. இவர் 15 ஆண்டுகள் இவர் செயல்பட்டிருக்கார் சீமான். ஒரு 10 ஆண்டுகளாவது இந்த நடிகர் விஜய் அரசியல்வாதியாக செயல்படணும்ல. சரி, ஒரு 7-8 ஆண்டுகள், குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள். 5 ஆண்டுகள் என்ன கணக்கில் சொல்றோம்னா, ஒரு ஆட்சி வந்து அதிகாரத்தில் இருக்கும் பொழுது அந்த அதிகாரம் செய்கிற தவறுகளை சுட்டி காட்டி, இந்த தவறை இப்படி செய்திருக்க கூடாது, இதை சரியா இப்படி செய்திருக்க முடியும், நான் வந்து அதை செய்வேன்னு எடுத்து மக்களுக்கு சொல்லிட்டு வர்றதுக்கு ஒரு 5 ஆண்டுகளாக தேவைப்படும்ல ஒரு ஆட்சி விமர்சிக்க. அதையாவது செஞ்சுட்டு தானே நீங்க வரணும். இப்போ வரைக்கும் படம் நடிச்சுட்டு தானே இருக்கீங்க. நேற்று வந்திருக்கிறதுல ஒரு அறிவிப்பு, என் தயாரிப்பாளருக்கு நஷ்டமாகி விட்டது இந்த படத்தோட லீக்னால, அதனால நான் திரும்ப நடிக்க போறேன். இன்னமும் நீங்க ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு இருக்கும் பொழுது நீங்க எப்படி எனக்கு மாற்றாவீங்க? உங்களுக்கு என்ன அரசியல் தெரியும்னு எனக்கு எப்ப புரிய வச்சீங்க? இல்ல, இப்ப திரு கமலஹாசன் அவர்களுமே திரைப்படம் நடிச்சுக்கிட்டே தானே இந்த பக்கம் அரசியல் செய்துக்கிட்டு இருந்தாரு. அப்ப அந்த விமர்சனம் அதனாலதான் அவரை ஒரு சீட்டோட உட்கார வச்சிருக்கோம். இப்ப கூட அவரை தேர்ந்தெடுக்கலையே, இது நாமினேட்டட் ராஜ்யசபா. ஒரு கட்சியினோட ஆதரவு திமுக கிட்ட வந்தனால அவங்க கொடுத்த ஒரு இலவசம் மாதிரி தான் அவர் கொடுத்தனால தான் இப்போ போய் நாடாளுமன்றத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அவரை யாரும் மக்கள் தேர்ந்தெடுக்கலையே. அதைத்தான் இவருக்கும் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஆனா இவ்ளோ மக்கள் ஆதரவு விஜய் அவர்களுக்கு பார்க்க முடியுதுல சார். இப்ப 2 ஆதரவுங்கிறது திரைப்பட ஆதரவு, வெறும் நடிகர் என்கிற ஆதரவு, அரசியல் ஆதரவு இல்லை. ஏன்னா அரசியல்னு இவங்க சிந்திச்சா விஜய் பக்கம் ஒருத்தர் கூட நிற்க முடியாது. ஏன்னா அவர் எப்போ அரசியலுக்கு வரேன்னு முதல் மாடல் நடத்தினாரோ அதுலேருந்து அவர் மேலே எத்தனை குற்றச்சாட்டுகள், எத்தனை விதமான குற்றச்சாட்டுகள், பல கோணங்களில், பல பரிமாணங்கள்ல. அப்போ செயல்பட விமர்சனத்துக்கு உள்ளாகிறார. ஏன் திமுக இவ்வளவு விமர்சனத்துக்கு உள்ளாகுது? 75 ஆண்டுகளாக இருக்க ஒரு செயல்பாடை விமர்சிக்காம என்ன பண்ணுவோம்? எவ்வளவு தவறுகள் பண்ணுவோம். இப்போ வந்த 2 ஆண்டுகளுக்குள்ள இவ்வளவு தவறு பண்றாருல. சீமான் மாதிரி 15 ஆண்டுகளா இருந்தா இந்நேரம் அரசியலை விட்டே விரட்டி இருப்பாங்கல்ல. அந்த டைமை கொடுங்கன்ற வாக்காளர்களுக்கு. நீங்க சரியானவரா தவறானவரா, நல்லவரா வல்லவரா, இதெல்லாம் எப்போ நாங்கள் விளங்கிக்க முடியும்னா ஒரு காலம் தான் அதை தீர்மானிக்கும். புரிந்து கொள்ள நீங்க செயல்பட ஆஹா இது அருமையா செய்யறாரு, ஆஹா இதை சரியா சொல்றாரு, ஐயோ இந்த ஆள் சரியான ஆள் இல்லை, இதை நான் கணிக்கிறதுக்கு எனக்கு அந்த நேரமும் வாய்ப்புகளும் நீங்க கொடுக்கணும் இல்லை. அதனால அவர் பொருத்தம். இந்த 2 ஆண்டுகள் பத்தாதுன்னு நினைக்கிறீங்களா? எப்படி பத்து? என்ன தெரியும், எவ்வளவு குழப்பம் பாரு. இப்ப ஜனநாயகன் படம் வந்து எதுனா லீக்கா? இவ்வளவு டெக்னாலஜி உயர்ந்து நிற்கிற இடத்துல இவ்வளவு பெரிய உச்ச நடிகருக்கு விஜயோட படத்தை வெளியில ஒருத்தர் ரிலீஸ் பண்ணிட முடியுமா? அவன் என்னத்துக்கு ஆவான் சட்டத்து முன்னாடி போலீஸ் பிடிச்சா? அந்த துணிவு ஒரு இளைஞனுக்கு வருமா? ஒரு எடிட்டர் அசிஸ்டண்ட்டோ, இல்லை ஒரு டிஐ கலரிங் கிரேடிங் டிபார்ட்மெண்ட்ல இருக்க அவருடைய அசிஸ்டண்ட்டோ இளைஞனோ யாரோ ஒருத்தர் பண்ணியிருக்கணும்ல, அவங்களுக்கு அந்த துணிவு வருமா? இது விஜய் சம்பந்தப்பட்ட தயாரிப்பாளர் சம்பந்தப்பட்ட யாரோ ஒருவர் லீக் பண்ணாம இது வெளியில வர வாய்ப்புண்டா? இது பொது மனிதன், நான் வெளியில இருந்து வேடிக்கை பார்க்குற ஒருத்தனா எனக்கு வர கேள்வி தானே. அவ்வளவு தவறுகளையும் பண்ணிட்டு இன்னைக்கு திரும்பவும் நடிக்க போயிட்டு இன்னும் என்ன அரசியல் பேசுறீங்கன்ற என்ன? இல்ல, உங்களுடைய பதிவுல இருந்த மாதிரி இது ஒரு திட்டமிட்ட சதி, விஜய் அவர்களே லீக் பண்ணியிருக்காரு அப்படின்ற பட்சத்துல ஜனநாயகன் திரைப்படம் வெளியாகாம அந்த டைம்ல கேஸ் போன நேரத்துல ஜனவரி அந்த பொங்கலுக்கு முன்னாடியே இவ்வளோ தூரம் கேஸ் போட்டு சென்சார் போர்டு தடை செய்யற அளவுக்கு அங்கிருந்து கூட விஜய்க்கு ஹெல்ப் வரும்னு நினைக்கிறீங்களா? தனிநபரா விஜய் இதெல்லாம் பண்ண முடியாதுல்ல? தனிநபர் என்ன பண்ண முடியாது? சென்சார் போர்டு வரைக்கும் போய் திரைப்படம் முடக்கப்பட்டிருக்கு, இது வந்து திட்டமிட்ட சதி அப்படின்னு சொல்ற அளவுக்கு விஜய்க்கு அவ்வளவு ஒரு பிரச்சனை அந்த படத்துக்கு வந்தது. அவர் தனி ஆளாவா நின்னாரு. தமிழக முதல்வர் கருத்து சொன்னாரு. தமிழக முதல்வருக்கும் ஒரு திரைப்படத்துக்கும் ஒன்றும் தொடர்பே இல்லை. ஆனாலும் இதை ஒரு ஒன்றிய அரசின் மூலமாக இதை தவறாக இதை யாராவது கையாண்டனா செய்திருந்தா இது மிகப்பெரிய தவறு. இது மக்கள் ஆட்சியில் ஜனநாயகத்தில் இது கண்டிக்கப்பட வேண்டும். முதல்வர் குரல் எழுப்புறாரு. ஒட்டுமொத்த திரைப்படத்துறையும் அவர் பின்னாடி நின்றுச்சு. அவரை தவிர எல்லாம் பேசிட்டோம்ல. அப்போ இதை விட என்ன, எங்க தனி மனுஷனா நின்னாரு? எல்லாரும் நின்னோம், சமூகமா நின்னோம், ரசிகர்கள்ல இருந்து முதல்வர் வரைக்கும் நின்னாச்சு. சமூகமா அவர் பின்னாடி ஜனநாயகன் திரைப்படத்துக்காக நின்னோம். எதிர்கட்சி தலைவரும் குரல் கொடுத்திருந்தாரு, திரு ராகுல் காந்தி அவர்கள் மத்தியில. இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா,
விஜய் அவர்கள் இந்த திரைப்படம் வெளியாகாம இருந்து இப்ப லீக் செய்யப்பட்டிருக்கிறது எல்லாமே விஜய் அவர்களுடைய சதி அப்படின்னு சொல்லப்படுது இல்லை சார்? அந்த சதி திட்டத்தை செய்யணும் அப்படின்னா அப்ப சென்சார் போர்டு வரைக்கும் போய் பண்ணது இது எல்லாமே நாடகம் தானான்னு கேட்கிறேன். இல்ல முதல்ல குழப்பம் வரும்போது என்ன பண்ண போறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது இல்ல. Okay. இது எப்படி நிறுத்துவாங்கன்னு எதிர்பார்க்கல, நிறுத்தியாச்சு. அது என்ன காரணத்துக்காக யார் யார் என்ன திட்டத்தோட பண்ணாங்கன்ற முழு விவரம் உள்ள இருக்கவங்களுக்கு தான் தெரியும். இதுக்கு பல பரிமாணங்கள் உண்டு. நமக்கு தெரிஞ்ச அரசியல் விளையாட்டு தானே இதெல்லாம். அப்போ இந்த முடிவெல்லாம் எடுக்க முடியாது. இவ்வளவு நாள் ஆயிடுச்சு. ஜனவரி 17, இப்போ 4 மாதம் இல்லையா? ஏப்ரல் 15 14 பேசிகிட்டு இருக்கோம் நம்ம. இந்த 4 மாதங்களில் பல குழப்பத்துக்கு இடையில இன்னைக்கு இருக்கிற நிலையில் இது இப்படி ஒன்று பண்ணால் நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு இவங்க உள்ள ஒரு வேலை இவங்க எல்லாம் சேர்ந்து பேசியிருக்கலாம். இவங்களும் அரசியல் பண்ணுறாங்கல்ல. அப்போ கூட அரசியல் பண்ணுறதுக்கு மோசமான சில ஆலோசகர்கள் கூட வச்சுருக்காரு. விஜயோட அரசியல் நான் சொன்னேன் கரை படிந்து போச்சு. தமிழக அரசியலையே கெடுத்ததுக்கு காரணம்னா விஜய் மட்டும் இல்லை, விஜய் ஆட்டு விற்கிற கூட இருக்கிற தவறான ஆலோசகர்கள், நேர் வழியில் போகிறவங்க. அப்போ நீங்கள் சொல்லி நீங்கள் குறிப்பிட்டிருந்த அந்த வெளியேறி போன ஆலோசகர் யார் சார்? இல்லை, இதில் ஒன்றும் பெரிய ஒளிவு மறைவே இல்லையே. மணிகண்டன் வீராசாமி தான் எல்லாத்தையும் வெளிப்படையாக நேரடியாக பேசிகிட்டே இருக்காரு. ஒரு நாளைக்கு 4 இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காரு. 4 இதில் தற்செயலாக பேசிகிட்டு இருந்தேன் அவர்கிட்ட நான். என்ன சார் நடந்துட்டு இருக்கு? இது இன்னும் 10 நாள் தானே இருக்குது தேர்தலுக்கு, 9 நாட்கள் தான் இருக்குது, என்ன நடக்குதுன்னப்போ அப்போ தற்செயலாக இது வந்தது. பாருங்களேன், 2-3 நாளில் இவர் அறிவிப்பு பண்ணுறாரா இல்லையான்னு என் தயாரிப்பாளருக்கு நஷ்டமாயிருச்சு. இவர் அதனால நான் இன்னொரு படம் நடிச்சு கொடுக்க போகிறேன்னு சொல்கிறாரு. நைட்டு 10:30 பேசுகிறாரு. காலையில் தந்தி டிவியில் ஃப்ளாஷ் நியூஸாக வருது. என்ன சொல்கிறீங்க? உள்ளே நடக்கிறதெல்லாம் இப்போ மேல் மட்டத்தில் இருக்கவங்களுக்கு தெரியும். நீங்கள் பத்திரிகை துறையில் இருக்கனாலும் உங்களுக்கும் ஓரளவு செய்திகள் சேரும். இப்போ நாங்களும் அந்த துறையிலையும் இருக்கிறேன். என்னோட அனுபவத்தில் பல தொடர்புகள் இருக்கும். எங்கெங்கே என்ன நடக்குதுன்றதெல்லாம் தெரியும். நான் எல்லாத்தையும் வெளியில் பேசிட்டு இல்லை. நான் வாக்காளர் பார்வையை மட்டும்தான் இது வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறேன். எனக்கு தெரியுன்றதுக்காக ரொம்ப திறமையாக விஜய் உள்ள என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காரு, எவ்வளோ இந்த மக்களை ஏமாத்திட்டு இருக்காருன்றதெல்லாம் எனக்கு தெரியும். அந்த வருத்த வேதனையை நான் பொதுமக்கள் பார்வையின் வழியாக தான் வெளிப்படுத்துகிறேன் வழியே. எனக்கு தெரிஞ்ச உண்மைகளெல்லாம் நான் வெளியே சொல்லிட்டு இருந்தால் பல பேர் நம்ப மாட்டாங்க. ஏன்னா மேல் மட்டத்தில் எங்கள் எல்லாருக்கும் தெரியும் அவர் எப்படிப்பட்டவர், என்ன பண்ணிட்டு இருக்காரு. ஒவ்வொரு நாளும் வெளியில் போய் பேசுறதுக்கும் உள்ள அவர் நடந்துக்கிறதுக்கும் எவ்வளவு வேறு. அப்படியே சினிமாவில் சில வில்லன்களை காமிப்போம்ல, அரசியல்வாதிகள் ஒன்று பேசிகிட்டு இருப்பாங்க தலைகீழ. அவங்கள அவன் அப்படிதான்யா நமக்கு தொண்டை உயிரை கொடுப்பான், 2 பையன் செத்தாதாயா நமக்கு பேர், அதை வச்சு நியூஸ் ஆக்கிக்கலான்னு பேசிட்டு வெளியே போய் என் தொண்டன் ஒருவன் மேல் கை வைத்தாலும் நான் தாங்க மாட்டேன்னு பேசுவாங்கல்ல. சினிமாவில் வில்லனை கொடூரமாக காட்டுவாங்கல்ல. இது நிஜத்தில் நடக்குது. இந்த மாதிரி நிறைய நடக்குது. இது எல்லாருக்கும் தெரியும். அரசியல்னா அப்படிலாம் இருக்கும். அவ்வளவு தவறான ஒரு காலகட்டத்தில் இருக்கும். அதனால இவர் நடிச்சுட்டு போகலாங்கிறேன் நான். ஓகே. ஆனால் இன்னைக்கு விஜய் அவர்கள் அரசியல் களத்தில் வெளியே வரமாட்டேங்கிறாரு அப்படின்ற சூழலை கடந்து வெளியே வராரு, பிரச்சாரம் செய்கிறாரு, மக்களை சந்திக்கிறாரு, பேசுறாரு. பிரச்சாரம்லாம் ஒன்றும் பண்ணலை. அவர் சும்மா எழுதி கொடுத்த பாவம் சும்மா விஜய் விஜய் விஜய்னுட்டு இருக்காரு. என்னை எவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்க பாருங்க. அரசியல்னா எதிர்ப்பு இருக்க தான் செய்யும். எல்லாம் தெரிஞ்சுதானே வந்தீங்க. அதை ஒரு ஸ்ட்ராட்டஜியா எடுத்துக்க முடியாதா? இல்லை, என்ன இது வரைக்கும் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லுங்க. என்ன ஏதோ பிரச்சாரம்னு சொன்னீங்களே, பிரச்சாரம் என்றது பரப்புரை. என்ன தப்பா இவர் இது வரைக்கும் பரப்பினார்? என்ன கொள்கையை பரப்பினார்? மக்களுக்கு எங்கெங்க என்ன குறைபாடு இருக்குனாரு? சும்மா போதை மருந்து பழக்கங்கிறாரு. போதை மருந்து புழக்கத்தை யார் கொண்டு வர்றதுன்றதும் அவருக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. இன்னொரு அரசியல் கட்சி தமிழ்நாட்டுக்குள்ள போதை கலாச்சாரத்தை கொண்டு இந்த அரசுக்கு கெட்ட பேர் கொண்டு வரணும், தமிழகம் சீரழிஞ்சு கிடக்கு, நாங்கள் தான் காப்பாற்றுறதுக்கு மாற்றுன்னு சொல்றதுக்கு ஒரு அரசியல் கட்சியே பின்னணியா போதை மருந்து தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டு இருக்குன்றது கொஞ்சம் அரசியல் தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும். அதை எதிர்க்கிறதுக்கு இவருக்கு துணிவு இல்லையே. உண்மையை சொல்லணும்னு நினைச்சா உங்களுடைய ரசிகர்களுக்கு, ஆதரவாளர்களுக்கு சொல்லுங்க. ஒரு புறத்தில் ஒரு அரசியல் கட்சி போதை மருந்துகளை தமிழ்நாட்டுக்குள்ளே திணிச்சிக்கிட்டே இருக்கு, பல வகையில் கொண்டு வந்துட்டு இருக்கு. இந்த அரசும் அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப ஒரு தீவிரமாக அதை எதிர்ப்பு காட்ட மாட்டேங்குதுன்னு 2 பக்கமும் உண்மையை பேசுங்க. ஏதோ இந்த அரசு தான் போதையை கொண்டு வர மாதிரி சொல்றீங்க. அரசு போதை மருந்து பழக்கத்தை தடை செய்ய தீவிர முயற்சி எடுக்கலைங்கிறத இவர் சொன்னால் நியாயம் இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் அந்த உள்ள தமிழ்நாட்டுக்குள்ள போதை மருந்தை தினந்தோறும் கிலோ கணக்கில், டன் கணக்கில் இன்னொரு அரசியல் கட்சி கொண்டு வந்துட்டு இருக்க. ஏன் அதை பேச துணிவில்லை? தன்னுடைய படத்துக்கு எதிர்க்கிற துணிவே அவருக்கு இல்லை. அந்த கட்சி பேரை இன்னைக்கு வரைக்கும் அவர் சொல்லலையே. எங்கேயுமே பயப்படுறாருல, நடுங்கிறாருல. ஏன்னா அவரை மிரட்டி அரசியல் கட்சி ஆரம்பிக்க சொன்னதே அவங்க தானே. இல்லை, இதெல்லாம் இன்னும் நான் ஏதோ கண்டுபிடிச்ச ரகசியம் மாதிரிலாம் சொல்லக்கூடாது. இல்லை, இங்க விஜய் அவர்கள் மிரட்டி கட்சி தொடங்க வைக்கப்பட்டார் அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கு. பாஜகவுடைய பி டீமா செயல்படுறாரு, பாஜகவுடைய அழுத்தம் இருக்கு அப்படின்ட்டு. பட் அதை தாண்டி உதயநிதி அவர்களுடைய வளர்ச்சியை பிடிக்காம தான் விஜய் அவர்கள் கட்சியை தொடங்கினாரு. நானும் முதலமைச்சர் ஆவேன் அப்படின்றதுக்காக தான் விஜய் அவர்கள் வெறியோட களத்துல இறங்கினாரு. இன்றைக்கு அது சாத்தியப்படாது அப்படின்னே திமுக மேல இப்படியான குற்றச்சாட்டுகளையும் விமர்சனங்களையும் தொடர்ந்து முன் வச்சு அவதூறு பரப்பி வராரு அப்படின்ற பதிவு தானே அது. இதுதான் நிஜம். இது பலருக்கு தெரியும், ஆதரவாளர்களுக்கு ஏற்றுக்க முடியாது. இப்போ பாருங்க, நம்ம ஸ்கூலில் அம்மா
பெற்றோர், இளம் பெற்றோர் இருக்கிறாங்க. அவங்களுடைய 5 வயசு பிள்ளை, 7 வயசு பிள்ளை, 8 வயசு பிள்ளை ஸ்கூலில் பசங்களோட அடிதடி சண்டை நடக்குது. வந்தோடனே ஃபஸ்ட்டு பேரண்ட்டாக என்ன சொல்லுவாங்க, என் பிள்ளை பண்ணியிருக்க மாட்டான், என் பிள்ளை அப்படிலாம் அடிச்சிக்க மாட்டான், என் பிள்ளை அப்படிலாம் பேச மாட்டான். ஃபஸ்ட்டு எல்லா தாயும் தன்னுடைய பிள்ளையை தானே டிஃபெண்ட் பண்ணுவாங்க. இந்த நடிகர் விஜயோட தீவிர முரட்டுத்தனமான பைத்தியக்காரத்தனமான ரசிகர்கள் எதுனாலும் எங்கள் அண்ணன் செய்ய மாட்டார், எங்கள் அண்ணன் சொல்ல மாட்டாருன்னு தானே பேசுவாங்க. இது ரொம்ப உளவியல், அடிப்படை உளவியல் தானே. அவங்களுக்கு உண்மை விளங்க கொஞ்சம் காலம் ஆகும். இன்றைக்கி எல்லாம் 18 வயசுலையும் 20 வயசுலையும் 25 வயசுலையும் இருக்கிறாங்க. ஆனால் அந்த 35 40 சிலது ஆதரிக்கிறது பாவம். அவங்கெல்லாம் வயசானாலும் அறிவு முதிர்ச்சி அற்றவர்கள்னு தெரியுது. சினிமா போதை எந்த அளவுக்கு சிந்தனையை மழுங்கடிச்சிருக்குன்றதெல்லாம் நான் விளங்கிக்கிறேன். அதனால இப்படி பேசிட்டு திரியிறாங்கன்றேன். ஓகே, இப்போ மீண்டும் சினிமாவுக்கு போய் நடிக்கிறதே சிறந்தது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ஒருவேளை அவர் அறிவிப்பு வெளியிட்ட மாதிரி தயாரிப்பாளருக்கு நஷ்டமாயிடுச்சு, அதனால நான் மீண்டும் இன்னொரு திரைப்படம் நடிச்சு. தயாரிப்பாளர் இவர் தானுங்க. அதுதான் அவங்க எங்க தயாரிப்பாளருக்கு நஷ்டமாச்சுன்னா யாரும் வெளியில ஒருத்தருக்கு நஷ்டமானது. அப்படிதானே சார் செய்தி வந்துகிட்டு இருக்கு. இல்ல, செய்தி ஒண்ணு, உண்மை ஒண்ணு இல்லையா? இது தகவல் இவங்க வெளியில சொல்றது தானே. இப்ப போய் உள்ள தேடி பேப்பரை எடுத்து போட்டு இது இப்போ 500 கோடி இந்த படம்னா அது ஐடிக்கு என்ன அக்கௌண்ட் காட்டுறாங்களோ அதை தான் வெளியில சொல்லுவாங்க. நேரடியா அவர் பேர்ல இல்லாத வரைக்கும் அது அவரோடதுன்னு நம்ம கன்சிடர் பண்ண முடியாதுல்ல சார். இல்ல, ஆனா நமக்கு தெரியும் இல்லன்னு சொல்லுவாங்க. நம்ம தெரிந்த உண்மைகளை வச்சு பேசலாம், நம்ம அனுமானிக்கல. யாரு பெங்களூர்ல இருக்க ஒரு ரியல் எஸ்டேட் காரர், அவருக்கு பாவம் சில கோடிகளை வச்சுட்டு இருக்கிறவர் ஒன்றும் பெரிய ஆளே இல்லை. 500 கோடி போட்டு அவர் படத்தை எடுக்க போறாரு. அவரை சொல்லுங்க பார்ப்போம். அவருடைய ஐடி பேப்பர்ஸ் எடுத்து நான் தான் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றேன். ஜெகதீஷ்னு அவருடைய உதவியாளர் பெயர்ல விஜயோட பினாமி படம் தான் இதுல போட்டு எடுக்கிறாங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதனால தயாரிப்பாளருக்கு இழப்புன்னு சொல்றதே அது ஒரு அடுத்த பொய் மேல பொய் தான். இவரு திமுக இதை நிரூபிக்கிறதுக்காக நான் ஒரு நடைமுறை உண்மையை சொல்றேன். நான் இந்த கேள்வியை மட்டும் முடிச்சிடறேன். அப்ப உண்மையாவே தயாரிப்பாளருக்கு நஷ்டம் அப்படிங்கறதுனால நான் இன்னொரு திரைப்படம் நடிச்சு கொடுக்கலான் இருக்கேன்ற ஒரு முடிவு எடுக்கிறாரு. அப்ப அந்த திரைப்படத்துக்கு விஜய் சம்பளமாகவும் நடிச்சு கொடுப்பாரா? அதை நம்ம கேட்கணும் அவர்கிட்ட. இல்லை, சுற்றி எல்லாம் அவரோட பணம்ன்றனால அதை சம்பளம் வாங்கிட்டு தான் நடிப்பேன்னு சொல்லணும். ஏன்னா இப்போ கணக்கெல்லாம் காட்ட ஆரம்பிச்சாச்சு, அரசியல் தளத்துக்குள்ளே வந்தாச்சு. இவர் சொத்து மதிப்புலேருந்து வாங்குற சம்பளத்துலேருந்து எல்லாம் வெளி தளத்துக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் கொஞ்சம் வேறு மாதிரி செயல்படுறதுக்கு அவருடைய ஆடிட்டர்ஸ் அவருக்கு உதவுவாங்க. இவர் திமுக மேலே வைக்கிறது என்ன, ஒன்று மன்னர் ஆட்சி வாரிசு அரசியல் பண்ணுறதும், இன்னொன்று தீய சக்தின்னு சொல்லி ஊழல்னு சொல்கிறதும். இந்த படித்த பசங்களோ படிக்காத பசங்களோ இதுக்கு பெரிய படிப்பு இருக்கணும்னு அவசியம் இல்லை. இவங்க எல்லாம் என்ன யோசிக்கணும், திமுக மேலே வைக்கிற 2 பெரிய குற்றச்சாட்டுகளில் ஒன்று, இவர் சினிமா வாரிசு. இவர் அப்போ வாரிசு அங்கே வரலாம், இங்கே வரக்கூடாதா? அது ஒரு கேள்வி. சரி, அதை கூட விட்டுருவோமே. ஊழல் தானே அவங்க மேலே பெரிய குற்றச்சாட்டு சொல்கிறாரு. அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? இப்போ நீங்கள் நான் இத்தனை குற்றச்சாட்டு இப்போ விஜய் மேலே சொல்கிறேன்ல, அவர் தான் ப்ரொடியூசர்னு, அதுக்கு என்ன ஆதாரம்னு நீங்கள் இன்னைக்கு கேட்கணும். ஆதாரத்தை என்னால் காட்ட முடியாது, ஆனால் நமக்கெல்லாம் தெரியும். இப்போ இவ்வளோ சொல்கிறாருல திமுக ஊழல் பண்ணியிருக்குன்னு, ஒரு ஆதாரம் காட்டியிருக்காரா? எந்த அடிப்படையில் அவர் திமுக ஊழல் கட்சின்னு சொல்கிறாரு? அப்போ ஊழலே பண்ணாத ஒரு புனிதமான கட்சி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. அதுக்கு நம்ம இல்லை ஊழல் கட்சின்னு சொல்லி தானே வாக்கு கேட்குறீங்க. நான் ஊழல் இல்லாமல் ஆட்சி தருவேன், 1 பைசா வாங்க மாட்டேன் ஏமாந்து சொல்கிறாருல்ல. அப்போ நீங்கள் முதல்ல அது ஊழல் கட்சி நிரூபிக்கணும்ல. இப்போ எனக்கும் சொல்லிட்டு போகிறது ரொம்ப எளிதில்லை. இப்போ விஜய் மேலே சில பொய் குற்றச்சாட்டுகளை கூட என்னால் வைக்க முடியும். இது வரைக்கும் நான் ஒன்றும் சொன்னதில்லை, அந்த அவசியம் இல்லை. அவர் மேலே பொய் சொல்கிற அளவுக்கு எனக்கு என்ன இருக்குது? ஒன்று, நானும் முதல்வர் நாற்காலிக்கு முயற்சிக்கணும், அவரும் எனக்கு தடையாக இருக்கணும். அப்போ நான் வைத்தறிச்சல அவர் மேலே எதையாவது பொய் சொல்லணும் இல்லை. எனக்கு ஒன்றும் தேவையில்லைல்ல. இது வரைக்கும் எதுவும் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு ஏற்படலை, இனிமேலும் வராது. அப்படி இருக்கும் பொழுது நீங்க அவங்க மேல ஒரு வைக்கிற குற்றச்சாட்டுக்கு நீங்க ஆதாரம் சொல்லணும். திரு அண்ணாமலை அவர்கள் மாதிரி ட்ரங்க் போட்டு எடுத்து வந்து டிஎம்கே ஃபைல்ஸ்னு கொடுங்க, ஏதோ ஒண்ணு சொல்லுங்க. ஓகே, சரி. அப்படியே அவர் மேல காட்டுற அளவுக்கு ஊழல் இவ்வளவு வெளிப்படையா குற்றச்சாட்டுகள் இருந்து அது நிஜமா இருந்தா, மேல கழுகுங்க மாதிரி 2 பருந்துங்க காத்துட்டு இருக்குதுங்களே, வல்ச்சர்ஸ். மோதியும் அமித்ஷாவும் இடியை வச்சுக்கிட்டு ஐடியை வச்சுக்கிட்டு விட்டுட்டு இருப்பாங்களா? ஃபெராவெல்லாம் வச்சுக்கிட்டு அவ்வளோ எளிதா இவங்களை ஊழல் பண்ணி இவங்க மாட்டி இருக்கிறாங்க, பண்ணிட்டு இருக்காங்கன்னு கையில பிடிக்க முடிஞ்சா விட்டுட்டு சும்மா இருப்பாங்களா? காத்துட்டு இருக்காங்களா தமிழ்நாடு கோட்டையை பிடிக்கிறதுக்கு, எப்படா பிடிச்சி ஸ்டாலினையாவது உதயாநிதி குடும்பத்தையாவது உள்ள வைப்போன்னு கழுகு கண்ணை வச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்கல்ல. பண்ண மாட்டாங்க. அதையே அந்த பசங்க யோசிக்க மாட்டேங்கிறாங்க. சரி, அது ஒரு பக்கம். இவர் சும்மா பொய்யா பேசிட்டு இருக்காரு. அரசியல்வாதிகள் எல்லாம் ஊழல் பண்றவங்கன்றது நான் என் கட்டுரையில் எழுதிக்கிட்டே இருக்கீங்க, நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஊழல் இல்லாமல் அரசியல் உலகத்தில் கிடையாது. அது டொனால்ட் ட்ரம்ப்பா இருக்கட்டும், ஜப்பான் பிரைம் மினிஸ்டர் இப்போ ஜெயிலில் இருக்காரு. நம்ம இது வரைக்கும் ரொம்ப மக்களுக்காக உழைத்த நல்ல நாடு, பெரிய முன்னேறுகிற தொழில்நுட்ப நாடுன்னு நினைச்சோம். அந்த பிரைம் மினிஸ்டர் ஊழலில் தான் மாட்டியிருக்காரு. கொரியாவில் இருக்கவங்கள மாட்டியிருக்கிறாங்க, பல ஐரோப்பிய நாடுகளில் மாட்டிகிட்டு இருக்கிறாங்க, அமெரிக்காலையும் இருக்குது, எல்லா நாடுகள்லையும் இருக்குது. ஊழல் செய்யாமல் அரசியல் இந்த காலத்தில் இனிமேல் நடத்தவே முடியாது. அது நல்லா தெரியும்ப்பா. விஜய் வரதும் ஊழல் பண்ணுறதுக்கு தான். நான் இவ்வளவு விட்டுட்டு வரேன்னு சொல்கிறாருல, 200 கோடி விட்டுட்டு வராரு. ஏன்னா இங்கே 20,000 கோடி கிடைக்கும்.
அது அவருக்கு தெரியும். அவர் வர்றதும் ஊழல் பண்ணுறதுக்கு தான். அது இந்த பசங்களுக்கு புரியாது. ஐயோ எங்கள் அண்ணன் தூய்மையானவர். இப்போ நான் என்ன சொல்கிறேன், அவங்க ஊழல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஒரு சொல்கிறார்ல, 30 ஆண்டுகளாக கருப்பு பணத்தையே வருமானமாக கொண்டு இருக்கிற விஜய் எவ்வளோ பெரிய ஊழல்வாதின்னு அந்த ரசிகர்கள் யோசிக்கணுமா இல்லையா? இப்போ எப்படி ஊழல் இல்லாமல் அரசியல் இல்லையோ, கருப்பு பணம் இல்லாமல் திரைப்படத்துறை இல்லை. கருப்பு பணம் இல்லாமல் திரைப்படம் எடுக்கவே முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும். சின்னதாக படம் எடுக்கிறாங்கல்ல, சில லட்சங்கள்ல, ரொம்ப பணம் அதிகபட்சம் 1 கோடி 1.5 கோடி இல்லை, அவங்களுக்கு வேணா அது இல்லாமல் பண்ண முடியும். விஜய் மாதிரி ஒரு விஜய் உயரத்துக்கு கூட வேணாம், 3 கோடியிலேருந்து 5 கோடியில் போட்டு படம் எடுக்கிற சின்ன படங்கள் கருப்பு பணம் இல்லாமல் எடுக்க முடியாது. 30 ஆண்டுகளாக கருப்பு பணத்தை வருமானமாக சம்பாதிச்சுட்டு இருக்க விஜய் வந்து இன்னொருத்தர் ஊழல்வாதின்னு சொல்ல முடியுமா? நான் தூய்மைவாதின்னு சொல்ல முடியுமா? இதை ஏன் இந்த ரசிகர்கள், ஆணும் பெண்ணு, இளைஞர்களும் பெரியவர்களும் யோசிக்க மாட்டேன்றாங்க? விஜய் தம்பின்னு வயசானவங்க கூட பேசுறாங்க. ஊழல்னு சொல்றாருல திமுகவை. இவர் 30 ஆண்டுகளாக தனி மனுஷனாக ஊழல் பண்ணிட்டு இருக்கிறவர். அப்போ இங்கே வந்தால் எவ்வளவு பண்ணுவார்? ஊழல் பண்ணுறவங்க கருப்பு பணத்தை வாங்கினா அவங்க வீட்டில் வைக்க முடியாது. அப்போ பினாமியை வச்சு கருப்பு பணத்தை வருமானமாக சம்பாதிச்சுட்டு இருக்கிற விஜய் போன்ற நடிகர்கள், மற்றவங்க ஏன் அமைதியாக இருக்காங்க? திமுக ஊழல்வாதின்னு சொல்லலை, அதிமுக ஊழல் பண்ணுறாங்க ஏன் சொல்லலை? நமக்கு தேவையில்லை, நம்மளும் அதான் பண்ணிட்டு இருக்கோம்னு தெரியும். அரசியலுக்கு வந்தால் இதெல்லாம் பேசணுன்றதுக்கு இவர் பேசுகிறாரு. அப்போ வாக்காளர்கள் யோசிக்கணும்ல, டேய் திமுக அரசியல் கட்சி ஊழல் பண்ணதான் செய்யுது, எங்களுக்கும் தெரியுது, நிரூபிக்க முடியாது. அதே போல் ஒரு நடிகனா நீயும் ஊழல் தானே பண்ணிட்டு இருக்க, ஏன் அதை பேசுகிற? மக்களுக்கு தேவையான வேற கல்வி திட்டங்களை பற்றி பேசு, நலத்திட்டங்களை பற்றி பேசுன்னு இந்த ரசிகர்கள் சொன்னால் நானும் ஒத்துக்குவேன். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஜெனரேஷன் எந்த அளவுக்கு ரொம்ப டீப்பாக நமக்கு என்ன தேவை அப்படின்றத யோசிக்கிற அளவுக்கு இருக்காங்க? யோசிக்கிறவங்களும் இருக்காங்க. அவங்க எல்லாம் இல்லைன்னா நம்மளுக்கெல்லாம் வாழ்க்கையில் நம்பிக்கையே போயிடும். அந்த மாதிரி எவ்வளோ இளைஞர்கள் தினமும் ஆணும் பெண்ணும் இளைஞர்கள் பேசிட்டு இருக்கதை நம்ம பார்க்குறோம். நான் போயிட்டு பேசுகிற வரைக்கும் யங்ஸ்டர்ஸ் எப்படி இருக்காங்கன்னா, இன்னமும் இங்கே பாருங்க இந்த ரோடு எப்படி இருக்கு, இங்கே பாருங்க இந்த வசதி கிடையாது, தண்ணி வசதி கிடையாது, தண்ணி சரியில்லை, இது எல்லாமே அத்தியாவசியமான ஒரு விஷயம் தான், நம்ம மறுக்க முடியாது. பட் அதை தாண்டி இன்னும் இன்டெப்த்தாக ரூட் லெவலில் போயிட்டு நம்ம பார்க்கும்போது இன்னும் ரூரல் டெவலப் ஆகாத ரூரல் ஏரியாஸ் எல்லாமே இருக்குல்ல சார். அப்போ அவங்க கூட நம்ம கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் சின்ன விஷயம் அப்படின்னு தான் நான் எடுத்துக்கிறேன். அப்போ இவ்வளோ டீப்பான ஒரு பொலிட்டிக்கல் நாலேஜ் இல்லாமல் தான் விஜய் ஆதரிக்கிறாங்க அப்படின்னும் போது, விஜய் ஆதரிக்கிறவங்க நீங்க ரொம்ப தயவு செய்து உயர்த்தி பேச முயற்சி பண்ணாதீங்க. அவங்களுக்கு இல்லை, அவங்களுக்கு இந்த மாதிரி எண்ணம்லாம் வந்திருந்தா நம்ம அவங்களோட சேர்ந்து நின்றுப்போம். அவங்க விஜயண்ணான்னு வாக்கு போட அலையறாங்க. விஜய் அண்ணா எப்படி இந்த மாற்றத்தை கொண்டு வருவாரு? இல்ல அதுதான் இங்க பாருங்க, ரோடு சரியில்லை, விஜய்க்கு ஒரு ஓட்டு போட்டா இதெல்லாமே சரியாயிடும், அதுதான் பாவமா யோசிக்கிறாங்கன்ற. இல்ல என்ன சிம்பிள், விஜய் வந்தா எப்படி ரோடு மாறும்? இவ்வளவு ஆண்டுகளா இந்த அரசியல் அனுபவத்தையும் மக்களுக்கு என்ன தேவைன்றது PWD பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு துறை இருக்கு, அவங்களுக்கு தெரிய அதை பத்தி அப்படி ஒரு துறை இருக்கிறது விஜய்க்கு தெரியுமா? இப்போ விஜயை கூட்டு வந்து என் முன்னாடி உட்கார வைங்களேன். இப்போ நான் வந்து வெறும் ஒரு தொலைக்காட்சி தொகுப்பாளன், ஒரு இசையமைப்பாளன், ஒரு கொஞ்சம் சமூக பிரஜையும் உள்ளவன், அவ்வளவுதான் என்னுடைய தகுதி. அவரோட வயசுல 10 ஆண்டுகள் மூத்தவன் வச்சுக்கோங்களேன். இப்போ அவரை உட்கார வைங்க, தமிழக அரசில் இருக்கிற துறைகள் என்னென்ன, எத்தனைன்னு எண்ணிக்கை எல்லாம் கூட குவிஸ் மாதிரிலாம் நடத்தலை. எந்த துறை என்ன பண்ண முடியும்? ரோடு சரியில்லைன்னா எந்த துறை அதை பார்க்கணும்? அது ஏன் இதெல்லாம் சரிப்படுத்த முடியல? இதெல்லாம் அவருக்கு தெரியுமா? முதல்ல அவருக்கு விளங்குமா? இதெல்லாம் யாரை கொண்டு வந்து எங்கே உட்காரச்சு பேசிகிட்டு இருக்கிறீங்க? அவர் அரசியல் களத்தில் நடக்க விடுங்க. என்னென்ன அரிசி வகை இருக்குன்னு அவரை சொல்ல சொல்லுங்க. தினந்தோறும் சாப்பிட்றோம்ல, அவரும் அதான் சாப்பிடுவார். நடிகர்ன்றதுக்காக அவர் தங்கத்தையா சாப்பிட முடியும்? நீங்கள் சாப்பிட்ற அதே பொன்னி குதிரைவாளி ஒன்று பச்சை அரிசி இல்லை புழுங்கரிசியை தான் அவர் சாப்பிடணும். சாப்பிட்ற அரிசி பேரை அவரை சொல்ல சொல்லுங்க. சார் எனக்கு என்னன்னா ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறோமோ விஜய் அப்படின்னு. புரியுது இல்லை ஏன் குறைச்சி மதிப்பிடுறோம்னா, அவர் யாருன்னு நமக்கு தெரியாதுல்ல. ஒன்றும் நடிகராக தெரியும், அவருக்கு என்னென்ன தெரியும்னு நமக்கு தெரியாதுல்ல. அப்புறம் நீங்கள் எப்படி வாக்கு அளிப்பீங்க? அவருக்கு என்ன தெரியும்னு நமக்கு ஒன்றும் தெரியாது, அவருக்கு என்ன தெரியாதுன்னு நமக்கு தெரியாது, அப்புறம் எப்படி வாக்களிப்பீங்க? இதுக்கு தான் வர இல்லை. இப்போ நான் உதாரணத்துக்கு கேட்குறேன், பெரம்பூர் தொகுதியில் விஜய் அவர்கள் போட்டிடுறாரு, திருச்சி கிழக்குலையும் போட்டிடுறாரு. இப்போ 2 தொகுதியில் ஏதோ ஒரு தொகுதியில் மக்கள் வாக்களித்து ஜெயிக்க வச்சிடுறாங்கன்னு வச்சுக்கோமே, ஒரு எம்எல்ஏவா ஆன பிறகு சட்டமன்ற உறுப்பினராக என்ன செய்யணும் அதுக்கு காத்துட்டு இருக்கேன். எனக்கு தாவேக பாவம் ஒன்றும் எதுவும் வெளில போகிறதில்ல. ரொம்ப போனால் எங்கேயோ சில பிழைகள்னாலேயோ இதனாலேயோ ஒரு 4லேருந்து 5 வேட்பாளர்கள் வெல்ல வாய்ப்புண்டு. விஜய் ஒருத்தராக கூட இருக்கலாம். விஜய் தனியாக சட்டசபைக்குள்ள வரணும், அவரை உட்கார வச்சு கேள்வி கேட்டு அவமானப்படுத்துறதுனா எதுன்னா, இவ்வளவு நாள் அவர் செய்வாருன்னு அவருக்கு எல்லாம் தெரியும் நம்பி ஏமாந்து அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்கல்ல, தமிழ்நாட்டோட ஒரு முன்னேற்றத்தை தடுக்கிறாங்கல்ல, அந்த இளைஞர்களுக்கு விளங்கணும்னு எனக்கு ரொம்ப கோவம் வருது. சட்டசபைக்குள்ள போய் அவரை உட்கார வைக்கணும், என்ன நடக்குதுன்னு பாக்கணும். ஒற்றையாளா வின் பண்ணி உள்ள போறாரு அப்படின்னா விஜயகாந்த் அவர்கள் அங்க யார் எழுதி கொடுப்பா? அங்க எழுதி கொடுக்க இந்த கோமாளிகள் கூட இருக்க மாட்டாங்களே, தனியா உள்ள மாட்டுவார்ல, அங்கே உட்கார வச்சு அவரை வெளிப்படுத்தணும், அவரை எக்ஸ்போஸ் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை.
ஒன்றும் தெரியாத ஆளுங்க. இது யாராக இருந்தாலும் இப்படி தான் இருப்பாங்க. பாருங்க, இவ்வளோ நாள் நம்ம விஜய் பற்றி ஏதாவது இந்த மாதிரி உட்காந்து யாராவது பேசியிருக்கோமா? ஏன்னா அவசியப்படல. அவரோட நடிகராக இருந்தார், அவருடைய தொழில் அது. நான் படம் நல்லா இருந்தால் பார்க்க போகிறோம், கைத்தட்ட போகிறோம். நல்லா இல்லைன்னா சமூக வலைதளங்களில் எழுத போகிறோம், சரியான அருவ படம் சரியில்லை, இயக்குனர் சரியில்லை, கதை சரியில்லை, திரைக்கதை சரியில்லை. அரசியல்வாதினா பேசுவோம்ல, உன்னை ஒவ்வொன்றும் நாங்கள் ஆராய்வோம்ல, நீ யாருன்னு. எல்லாரையும் அப்படிதானே திட்டுறீங்க, அப்போ இவரையும் அப்படித்தானே பேசுவோம். நீ எங்களுக்கு தகுதியான தலைவனான்னு. ஓகே, எல்லா ப்ரொஃபஷனுக்குமே படிப்பு தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் அரசியல்வாதியும் ஒரு ப்ரொஃபஷன், அரசியலில் இருக்கிறதும் ஒரு ப்ரொஃபஷன் தான், அதற்கும் படித்தவங்க மேலே வரணும் இல்லையா அப்படின்னு சொல்லித்தானே இந்த பிள்ளையார் சொல்லி போட்டு இது எல்லாத்தையும் தொடங்கினாரு. அப்போ ஒரு படித்த ஒரு நபர்களை, இளைஞர்களை அவருடைய கட்சியில் அவர் படிக்கவே வராரு அப்படின்னும் போது இல்லை, அவரே படிக்கலையே. படிப்புன்றதெல்லாம் பேசக்கூடாது. ஒரு காலத்தில் ரொம்ப தற்குறிகள்லாம் அரசியல்வாதிகளாக இருந்த ஒரு காலம் உண்டு. எல்லாம் குறைவாக படித்தவங்க தான். காமராஜர் என்ன படித்தார், கலைஞர் என்ன பெரிய பள்ளி போய் படித்தார். இப்போ இருக்க முதல்வர் ஸ்டாலின் பள்ளி படிப்பு இறுதி தான் படிச்சிருப்பார். சின்ன வயசுலேயே அரசியலுக்கு இழுத்துட்டு வந்துட்டாங்க அவர். ஆனால் இன்றைக்கெல்லாம் மாறி போச்சு. எல்லாம் இப்போ கிட்டத்தட்ட பாதி பேர் பார்த்தீங்கன்னா தொழில் முனைவர் பட்டம் பெற்றவங்க, வழக்கறிஞர்கள், மருத்துவர்கள், பொறியாளர்கள்னு பல தரப்பட்டவங்க வந்துட்டாங்க. பழைய முந்தைய தலைமுறை அரசியல்வாதிகள் படித்தவர்கள் தான் இன்னும் அந்த பள்ளி படிப்போடு இருக்கிறவங்க தான் இருக்கிறாங்க. செங்கோட்டையெல்லாம் கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர் என்ன படிச்சிருக்காரு? அவர் இது வரைக்கும் கல்வித்துறையில் செங்கோட்டையனாக இத்தனை ஆண்டுகள் கல்வி அமைச்சராக இருந்து என்ன சாதிச்சிருக்காரு? எந்த பிள்ளைக்காவது அவருடைய பேராது தெரியுமா? அவர் படிக்கிற காலத்தில், அவங்கெல்லாம் மாணவ மாணவியராக இருந்த காலத்தில் அவர் இங்கே உட்காந்துருக்கிறார். அன்பில் மகேஷ் கல்வி அமைச்சர் ஆன உடனே எத்தனை துறையில் என்னென்ன பிள்ளைகள் சிறந்து விளங்குறாங்க, எந்த பள்ளிக்கூடத்தில் எத்தனை பேர், அந்த பிள்ளைகளுக்கு அமைச்சரை தெரியுது, அமைச்சருக்கு ஊராக பிள்ளைகளை பேராக தெரியுது. அவங்களை எப்படி முன்னேற்றி கொண்டு வரணும், பாடத்திட்டத்தை மாற்றணும்னு செயல்படுறாங்கல்ல. இப்போ வேறுபாடை பாருங்க எவ்வளவு இருக்குன்னு. இதைத்தான் நான் வரவேற்கிறேன். நீங்க பேசுனீங்கன்னா நீங்க திமுக சப்போர்ட்னு சொல்றாங்க ஓப்பனா. ஐயோ, நான் ஓப்பனாக எழுதித்தானே இருக்கேன். இந்த முறை திமுகவுக்கு வாக்களிக்கிறது தான் தமிழ் மாநிலத்துக்கு அடுத்த 5 ஆண்டுகளுக்கு ஏற்றதுன்னு நான் தானே வெளிப்படையாக சொல்கிறேன். முதல் முறையாக ஒரு அரசியல் கட்சிக்கு வெளிப்படையாக ஆதரவு கொடுக்குற முதல் ஆள் நானாக தான் இருப்பேன். எனக்கே இது வியப்பாக இருக்குது. ஏன்னா நான் திமுகவுக்கு எதிரான நான் வளர்ந்த குடும்பத்தில் இருக்கேன். ஆனால் ஏன் மாறினேன்னா, நான் ஆள் பார்த்து வாக்களித்த சின்ன பிள்ளையாக இருந்த காலம் போயிடுச்சு. இன்னைக்கு கொள்கை பார்த்து, செயல்பாடு பார்த்து, இந்த மாநிலம் அடுத்த 5 ஆண்டுகள் இவங்க இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சு திமுக இருந்தால் நல்லா இருக்கும்னு ஆதரவு கொடுக்குறேன். இப்போ இந்த தேர்தல் எப்படி சார் இருக்க போகுது? 4 முனை போட்டின்னு சொல்றாங்க. நீங்க சொன்ன மாதிரி கொள்கையோட இருக்கக்கூடிய கட்சிகள், திராவிட கட்சிகள் 2 கட்சிகள் இருக்காங்க. திமுக கூட்டணி பிளஸ் அதிமுக கூட்டணி. அது இல்லாம நாம் தமிழர் கட்சி அதோட முடிஞ்சிச்சு. கொள்கையோட இருக்கிற கூட்டணினா கூட்டணி இது 2 அவர் தனி பண்ணி இல்ல நான் சொல்லிடுறேன். அதுக்கு பிறகு தாவேக்காவும் போட்டியில் இருக்கிறது நீங்க சொல்லுங்க. அங்க என்ன கொள்கை? நாம் தமிழர் கட்சி இருக்காங்க சார். ஆமா, அதான் சொல்றேன். 2 கூட்டணிகள் கொள்கை கூட்டணிகள். இவங்களுக்கு திமுக என்று கொள்கைகள் உண்டு, சித்தாந்தங்கள் உண்டு. அதுக்கும் அதிமுகவுக்கும் ஒன்றும் வேறுபாடு கிடையாது. கலைஞர் கருணாநிதிக்கு எம்ஜிஆருக்கு தனிப்பட்ட தனி மனித விரோதம் தான் இருந்தது ஒழிய 2 ஒரே கட்சி தான். ஒன்றும் வேறுபட்ட கொள்கைகள் கிடையாது, சித்தாந்தம் கிடையாது. இல்லை, திமுகவும் அதிமுக ஒன்று தானே. வேறுபட்ட கொள்கைனா அடுத்தது நாம் தமிழர் மட்டும்தான். அப்போது போட்டி என்று அரசியல் வரும்போது, களத்தில் இன்றைக்கி தேர்தல் அரசியலில் வரும்பொழுது திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கு தான் கடும் போட்டி. கொள்கை சித்தாந்தத்தில் உறுதியாக இருக்கிற சீமான் இப்போதற்கு வெல்வதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் முழு தகுதியானவர். அப்போ தாவேக்கா சார் நம்ம தொடங்கினதே அவங்கள வச்சு தானே. தமிழ்நாட்டு அரசியலுக்கே களங்கம் ஏற்படுத்த வந்த ஒரு கூட்டம்னு சொன்ன பிறகு அவங்கள அரசியல் எப்படி சேர்க்கறது? அங்கே இருக்க யாருக்கு அரசியல் தெரியும்? ஊழலும் கொலையும் கொள்ளையும் பண்ண செங்கோட்டையனுக்கு மட்டும்தான் அங்கே மூத்த அரசியல்வாதி அங்கே தெரியும். ஆதவர்ஜனா கட்சி கட்சியாக மாறி ஓடிட்டு இருக்கவர். இப்போ இன்னைக்கு ஏப்ரல் 14, 2026 நம்ம 2 பேரும் இந்த சித்திரை திருநாள் என்று உரையாடி கொண்டிருக்கிறோம். எழுதி வச்சுக்கோங்க. தேர்தல் முடிவுகள் தாவேகா படுதோல்வி அடைந்து 4 அல்லது 5 இடங்கள் அதிகபட்சம் வென்ற நிலையில் ஒரு சில மாதங்களுக்குள் ஆதவர்ஜனா பாஜகவில் இணைவார். சிடி நிர்மல்குமார் பிறந்த வளர்ந்த இடமும் அதுதான். எல்லாம் RSS பிள்ளைகள் தானே. எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கம் போயிடுவாங்க. ஜான் ஆரோக்கியசாமி இப்போவே வெளியே போக கேட்டுட்டு இருக்காரு. தேர்தல் வரைக்கும் பிரிஞ்சு போயிடாத, வேற மாதிரி மக்களுக்கு தவறான தகவலா போயிடும். அவர் ஒருத்தர் தான் பாஜகவுக்கு எதிர்ப்பு மனநிலையில. இல்ல சும்மா வெளியில நம்ம பேசுறதை வச்செல்லாம் நம்ம சொல்ல வேணாம். நம்ம உள்ள என்ன நடக்கும்ன்றதை நான் சொல்லிடுறேன். தவறா இருந்தால் மக்கள் பார்க்க தானே போறாங்க. அதனால தான் தேதியோட குறிப்பிட்டு நான் சொல்றேன். இவங்க எல்லாம் பிரிஞ்சு போயிடுவாங்க. RSSோட மறுபடியும் போய் பாஜகவோட இணைந்து செயல்பட தொடங்குவாங்க. செங்கோட்டையன் பரதாம நிற்பார். அவர் சம்பாதிச்சு வச்சிருக்கிற பல கோடி ஊழல் சொத்துக்கு அவர் நிம்மதியா இருக்கலாம். அவர் போயிடுவார், ரிட்டையர் ஆயிடலாம். இதுதான் நடக்கும் அந்த கட்சியில். எனக்கு ஒருவேளை விஜய் எங்கேயாவது திருச்சியில் பெரம்பூரில் வெல்ல வாய்ப்பு குறைவுன்றாங்க. திருச்சியில் வென்றுவிட்டு வந்தால் எனக்கு சட்டசபையில் அவர் தனியாக உட்காந்து சிக்கி அடுத்த 5 ஆண்டுகள் திக்கி முக்காடி அவர்
நான் என்னோட எம்எல்ஏ போஸ்டே ரிசைன் பண்ணிட்டு போறேன்னு சொல்ற அளவுக்கு அது ஆகலைன்னா பாருங்க. இல்ல, அரசியலுக்கு இந்த போயிட்டு ஜனநாயகன் திரைப்படம் லீக் அப்படின்ற ஒரு விஷயம் மக்கள் மத்தியில ஐயோ பாவம் விஜய் அவர்களுக்கு இப்படி ஆயிடுச்சு, அவ்வளவு கோடி செலவு பண்ணி எடுத்தாங்க அப்படின்ற ஒரு அனுதாப அலையை ஏற்படுத்தாதா? அனுதாபத்தில் விழுகிற ஓட்டு தான் இப்போ விழப்போற கொஞ்சம் நெஞ்ச ஓட்டு 30,000-40,000 ஓட்டு ஒவ்வொரு தொகுதியில் வாங்க போறது வெறும் அனுதாபம் தான். பாவம் விஜய் என்னன்றது தான். நான் அரசியல்வாதியா அறிவு புரிஞ்சா ஓட்டு போடுவாங்க. அவர் அறிவை சோதிக்க ஆரம்பிச்சா அவர் நிற்க கூட முடியாது. அப்போ மற்றவங்களும் அறிவாளியா, உதயநிதி அறிவாளியான்னு கேட்பாங்க. என்ன தெரியுமா அவங்க உணர மறந்துடுறாங்க, விஜய் என்பவர் ஒரு தனி மனிதர். அவரோட நடிக உச்ச அந்தஸ்து, நட்சத்திர அந்தஸ்து வச்சு இவர் கூட வந்து மக்கள் ஒட்டிக்கிறாங்க. செல்வாக்குள்ளவங்க அரசியல்வாதிகள், நிர்மல்குமார், செங்கோட்டையன், ஆதவர்ஜனா மாதிரி. அப்புறம் மாவட்ட செயலாளர்கள்லாம் விஜய தலைவராக பார்த்து, நற்பணி மன்றமாக பார்த்து அப்படியே அவர் ஆராதிச்சவங்க வந்து செயலாளர்களாக இருக்காங்க. அப்புறம் ரசிகர்களாக ஆண், பெண், இளைஞர்கள், வயதானவர்கள் எல்லாம் இருக்காங்க. இதான் கூட்டம். ஒத்த ஆள் அவர். உதயநிதி என்பவர் அந்த மிகப்பெரிய 75 ஆண்டு செயல்பாடு உள்ள, பாரம்பரியம் உள்ள கட்சியில் உள்ள ஒரு சின்ன துரும்பு. அவர் சுத்திலும் சாய்ஞ்சுக்கிறதுக்கு அவருக்கு அவ்வளவு பலம் இருக்குது. பழம்பெரும் அரசியல்வாதிகள் சுத்திலும் இருக்கிறாங்க. இந்த பக்கம் தந்தையான மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி துரைமுருகல், இந்த டிஆர் பாலுன்னு வரிசை சொல்லிக்கிட்டே போகலாம். மூத்த தலைவர்கள், முந்தைய தலைவர்கள் எல்லாம் இவருக்கு வழி நடத்தவும், அறிவுரை சொல்லவும், ஆலோசனை சொல்லவும், தாங்கி பிடிக்கவும் அவ்வளோ பெரிய பலம் கட்சியாக இருக்கு. அதனால உதயநிதிக்கு பெரிய அறிவு தேவையில்லை, ஈடுபாடு மட்டும் இருந்தாலே போதும். அதை 5 ஆண்டுகள் நிரூபிச்சிட்டாரு. அவர் விளையாட்டுத்துறை எடுத்திருக்கிறார்ல, அவர் இதுவரைக்கும் அவர் துறை சாதித்திருக்கிற விஷயங்கள்னு ஒரு பட்டியலை கலைஞர் தொலைக்காட்சி ஒரு இணையதளமாகவே வெளியிட்டிருக்கிறாங்க. நீங்கள் வந்து அவரை விமர்சிக்கிறதுக்காவது இதை படிக்கிறதுக்கு உங்களுடைய சேனலில் பகிருங்க, மக்கள் பார்க்கட்டும். வியந்தே போவீங்க, அசந்து போவீங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே விளையாட்டுத்துறையில் இவ்வளவு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்காங்க. பில்டிங், ரேசிங், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேருந்து தனிப்பட்ட திறமைகளை சின்ன சின்ன மாவட்டங்கள்லேருந்து, கிராமங்கள்லேருந்து கண்டுபிடித்து அவர்களுக்கு சிறப்பு பயிற்சி கொடுத்து மாநில அளவில், தேசிய அளவில், உலக அளவில் அவர்களை விளையாட்டு வீரர்களாக உயர்த்தி இப்படி பல விஷயங்களை பண்ணியிருக்க சாதனைகளை பார்த்தா அந்த வகையில் உதயநிதி பார்த்து பெருமைப்படுற அளவுக்கு தான் எல்லாத்தையும் நடத்தியிருக்காரு. செஸ் ஒலிம்பியாடை தமிழ்நாட்டுக்கு, சென்னைக்கு கொண்டு வந்தது, அந்த மாதிரி இண்டோர் ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் நடத்தினது, இன்டர்நேஷ்னல் ஹாக்கி டூர்னமெண்ட் நடத்தினது, ரேசிங், நைட்டு சிட்டி ரேசிங் நடத்தினது, இப்படின்னு பல விஷயங்களை சொல்லிகிட்டே போகலாம். அப்போ உதயநிதியை இவரோட ஒப்பிட முடியாது. அவர் ஒரு கட்சி சார்ந்த ஒரு தனி ஆள் இல்லை, விஜய் தனி ஆள். அதனால இவரால் செயல்பட முடியாது. அவரை ஊக்குவிக்க, பாதுகாக்க, அவருக்கு அறிவுரை சொல்ல, வழி நடத்த பெரிய கழகம் இருக்கிறது. ஓகே, இப்போ ஒரே ஒரு நிறைவான கேள்வி. இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் அடுத்த ஜெனரேஷன் இல்லை வரக்கூடிய ஆட்சி காலத்தில் முதலமைச்சராக இருக்க போறாரோ அப்படின்ற ஒரு கேள்வி எல்லார் மத்தியிலும் இருந்துச்சு. இன்னைக்கு வந்து மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்களும் அதுதான் ஒரு குற்றச்சாட்டாக முன்வைக்கிறாரு. அடுத்த ஆட்சி மீண்டும் திமுக ஆட்சி அமைந்தால் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அடுத்த முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நியமனம் செய்து விடுவார் அப்படின்ற ஒரு விமர்சனம். இது ஏற்கக்கூடிய ஒரு விஷயமா நீங்க பார்க்குறீங்களா? இதுல ஏற்கிறதுக்கும் மறுக்கிறதுக்கும் என்ன இருக்கு? அது நடக்கும்ன்றது எல்லாருக்கும் தெரியும். அது அப்படிதான் போகும். ஒரு கட்சியை கட்டி காப்பாத்துறதுக்கு ஏன் பிள்ளை மாதிரி ஒருத்தன் நான் வேற யாரையும் நம்ப முடியாது இல்லையா? இப்போ அதிமுகல இதைத்தானே மன்னராட்சின்னு சொல்றாங்க. இல்லை, எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். நடைமுறை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். நான் ஒன்றும் இப்படிதான் இதுதான் சரியில்லை, இது இப்படிதான் நடக்கும்ன்ற இயல்பை சொல்கிறேன். எம்ஜிஆருக்கு பிள்ளைகள் இருந்தால் எடப்பாடி முதல்வர் ஆயிருப்பாரா? ஜெயலலிதாவுக்கு பிள்ளைகள் இருந்தால் மற்ற யாராவது முதல்வர் ஆயிருக்க முடியுமா? இல்லைன்றனால இன்னைக்கு நீங்கள் ஆனீங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் பொறுப்பாக கட்டி காக்க ஒருத்தர், எல்லாரும் உயர்ந்து நோக்க ஒருத்தர் இல்லை. ஏன் போய் சசிகலா ஒதுக்கிட்டு வந்தாங்க? இவங்க எல்லாம் போய் காலில் விழுந்து அம்மா நீங்கள் தான் வரணும்னு கேட்டதுக்கு என்ன காரணம்? அப்படி அவங்க கும்பிடு போட்டு ஒருத்தவங்களை வரவழைச்சது விளங்கி கொள்ள முடிகிறது. அப்படிதான் ஒரு கட்டுக்கோப்பாக ஒரு இயக்கத்தை காப்பாற்ற முடியும். திமுகலையும் அதான் நடக்க போகுதுன்றது உலகறிந்த விஷயம். மோடிக்கு பிள்ளைங்க இருந்தால் என்ன ஆயிருக்கும்னு நமக்கு சொல்ல முடியும் என்ன ஆயிருக்கும்னு. இப்போ நான் வந்து இந்த அடுத்த 5 ஆண்டுகள், இதற்கு முந்தைய 5 ஆண்டுகள் திமுக செயல்பட்ட அடிப்படையில் இவங்க இருந்தால் சிறப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதற்கு பிறகு அது எப்படி இருக்க போகுதுன்றது இப்போ நம்ம சொல்ல முடியாது. அடுத்த 5 ஆண்டுகள் இவங்க எப்படி செயல்படுறாங்கன்னு பார்க்கணும், உதயநிதி தகுதியானவரான்னு பார்க்கணும். அது அடுத்த 5 ஆண்டுகள் தான் முடிவு பண்ணுவோம். ஒருவேளை உண்மையாலுமே விஜய் வந்து ஒரு தன்னுடைய அரசியல் அறிவை வளர்த்து கொண்டு முழுசா மக்களாக மண்ணில் இறங்கி போராடி தன்னை நிரூபித்து வந்தால் நம்ம எல்லாம் விஜயை தேர்ந்தெடுக்கிற ஒரு இடத்துக்கு தான் போவோம். நமக்கு வேண்டியது நல்ல மாநில முன்னேற்றமும் வளர்ச்சியும் தானே. அது யார் கொடுக்க வந்தாலும் நம்ம ஏற்றுக்குவோம்ல. ஒருவேளை இப்போ பலருக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத சில கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் கொண்டு இருக்கிற சீமான் எப்படி முதல்ல பெரியாரை ஆதரித்தார், இப்போ எதிர்க்கிறாரு. அப்படி அவர் பல விஷயங்களை நேரடியாக மாற்றிக்கிட்டார்ல, அதே போல் மக்கள் ஏற்காத விஷயங்களை எல்லாம் மாற்றிக்கிட்டு முழுமையாக மக்கள் ஏற்கிற கொள்கைகளோடு வந்தால் அடுத்தது அவரை கூட அவர் வரவேற்கலாம். நம்ம அவர் பின்னாடி நின்னால் நிற்போம். யார் பின்னாடி வரப்போகிறாங்கன்றத நம்ம அவங்க
இப்போ விஜய் மாதிரி ஆட்களை கண்மூடித்தனமாக ஒரு நடிகர், விஜய்னு சொல்கிறது ஒரு நடிகராக யாரையாவது ஒருத்தர் கண்மூடித்தனமாக ஆதரவு அளித்தா என்றைக்கும் இவங்க தான் நிரந்தர முதல்வர்லாம் சொல்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் ஆபத்தானவர்கள். அந்த மாதிரி யாரையும் நம்ம சொல்லக்கூடாது. இப்போ நல்லா சரியாக பண்ணுறான், அப்போ இன்னொரு வாய்ப்பு கொடு, அடுத்த தடவை பார்க்கணும், சரியாக பண்ணால் தொடரலாம், இல்லைன்னா ஆளை மாற்றணும். அந்த சமயத்தில் யார் இவங்களை எதிர்த்து சரியாக செயல்படக்கூடியவன்றதை நம்ம வந்து 31வது ஆண்டில் தீர்மானிக்க போகிறோம். ஓகே, மே 4ஆம் தேதி ரிசல்ட் வரும். ரிசல்ட் வந்த பிறகு பார்ப்போம் தாவேகாவுக்கு என்ன மாதிரியான வெற்றி கிடைக்குது அப்படிங்கிறத. அதான் என்னுடைய கணிப்பில் வந்து அவங்க 4லேருந்து 5 இடங்கள், விஜய் வந்து 2ல் 1 இடமாவது வெல்வார் நான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு இருக்கிற வருகிற தகவல்கள் படி 2மே அவர் இழப்பார்ன்றது தான். எனக்கு எது நடந்தாலும் மகிழ்ச்சி. அவர் உள்ளே வந்து தனியாக உட்கார்றதுல ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா அவருக்கு திறமை இல்லை அப்படின்றத நான் சொல்கிறது நிரூபணம் ஆகும். அப்போ அந்த மாதிரி நடிகர்கள் பின்னாடியெல்லாம் ஓடக்கூடாது. யாருன்றதை பார்க்குறதோட அவருக்கு என்ன தெரியும், அவரால் என்ன முடியுன்றதை விளங்கிக்கணும்னு. அவர் தோற்றா நாங்கள்லாம் கணித்து கொண்டது, எங்களுடைய வாழ்க்கை அனுபவத்தில் அரசியலை புரிந்து கொண்டதில் எங்களுடைய கணிப்பு சரின்ற ஒரு மகிழ்ச்சியும் ஏற்படும். இதுதான் நடக்க போகுது, பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே, பொறுத்திருந்து பார்ப்போம் சார். நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, நேரத்திற்கு நன்றி. நன்றி.